லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22 25 வரை நாம் வாசிக்கலாம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அவர் சொல்லுகிறார் 23ஆம் வசனத்துல எல்லாரையும் நோக்கி அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் அவரை பின்பற்ற விரும்புகிற பிள்ளைகள் எல்லாம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். மேலே உள்ள வசனத்தில் முதலாவது அவர் எப்படி பாடுபட போகிறார் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் அவர் வந்து பாடுபடவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது தன் பாடுகளை குறித்து அங்க பேசிட்டு அடுத்தவர் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அவரை பின்பற்ற விரும்புகிற பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் அவனவனுக்கு உண்டான சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லும் போது என் பின்னே வர விரும்பினால் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் யாரையும் என்ன பண்ணல, கட்டாயப்படுத்தல. ஆண்டவர் யாரையும் என் பின்னே வர விரும்பினால், ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய காரியத்தை அநேகருடைய வாழ்க்கையை கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் அவங்க வாழ்க்கையை உற்று நோக்கி நாம் பார்த்தோம் என்றால் அவங்க என்ன விருப்பம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ உன்னதத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லி நாம் பிரித்து பார்க்க முடியும். பேரு கிறிஸ்தவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அவங்களுடைய விருப்பத்தை நாம் பார்த்தோம் என்றால் விருப்பம் வித்தியாசமாக இருக்கும். அதனால ஆண்டவர் இங்க வந்து அவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அவர் சொல்லி நீ கட்டாயமா என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே விடுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறப்ப தாம் பாடுபட்டது மாத்திரம் இல்ல, தன்னை சேவிக்கிற பிள்ளைகள் தன்னோட கூட அப்படியாப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறப்ப அதை நம்ம இடத்துல ஒரு விருப்பமாக தான் வைக்கிறார். நீங்க என்னை பின்பற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வர விரும்பினால் உங்களுக்கு அப்படியாப்பட்ட விருப்பம் இருக்கா? அவரை பின்பற்றி வரணுங்கிற விருப்பம் இருக்கா? ஆனா கிரியை பார்த்தா வித்தியாசமா இருக்கு. விருப்பம் இருக்கு, எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஆண்டவர் போல வாழ வேண்டும், அவருக்காக பாடு அனுபவிக்க வேண்டும், பாடு சகிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இருக்கு. ஆனா வாழக்கூடிய காரியம் நம்மளுடைய செலக்ஷன் எப்படி இருக்கு, நம்மளுடைய சாய்ஸஸ் எப்படி இருக்கு? ஆண்டவர் ஒரு சாய்ஸா தாங்க நம்மள்ட்ட கொடுக்கிறார். நீ எல்லாமே நீ ஆண்டவர் எங்கேயுமே கட்டாயப்படுத்த மாட்டார், சாய்ஸா வைப்பார். அவர் வந்து நன்மை தீமை அறியக்கூடிய கனியை என்ன பண்ண ஒரு சாய்ஸா தான் வச்சாரு. ஆனா தேவையில்லாம அவங்க போய் என்ன பண்ணாங்க, பறிச்சு அதை சாப்பிட்டாங்க. சாய்ஸா கூட வைக்கல, நீ அதை தொடாதான ஆண்டவர் அதுக்கு ஒரு பிரமாணத்தை வைத்தார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, மீறி போய் அதை சாப்பிட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார், நீ என்னை பின்பற்ற வர விரும்பினால் என்று சொல்லி. அப்ப நம்மளுடைய செலெக்ஷன் சரியாக இருக்கும் என்றால் நம்மளுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். அதாவது செலெக்ஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம எதை செலக்ட் பண்ண விரும்புகிறோம், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம செலக்ட் பண்ணுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையின் முடிவு இருக்கும். நல்லதை செலக்ட் பண்ணா நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், பொல்லாத வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும்?
அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. அதனால் நம்மளுடைய செலெக்ஷன் எதுவாக இருந்தாலும், வாழ்க்கை துணையாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், நம்மளுடைய செலெக்ஷன் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய முடிவும் இருக்கும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்மளுடைய செலெக்ஷன் சரியாக இருந்தது என்றால், நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய காரியம் கரெக்டாக இருந்தது என்றால், அதை வைத்து தான் தேவன் மற்ற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிச்சு கொடுப்பார். அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம எதை செலக்ட் பண்ணி வாழ விரும்புகிறோமோ அதற்கு ஏற்ற அப்பதான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பித்தோம் என்றால், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நாம் வாழ ஆரம்பித்தோம் என்றால், அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சரி செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் ஒன்றாக இருக்கும், நம்மளுடைய விருப்பம் ஒன்றாக இருக்கும். இந்த 2 மாடை போட்டு வண்டி ஓட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா? 2 மாடு போட்டு வண்டி ஓட்டிருப்பாங்க பார்த்துருப்பேன் பழைய காலத்துல. இந்த காலத்துல ரொம்ப கம்மி. இப்போ 2 என்ன பண்ணும், ஒரே டைரக்ஷன் நோக்கி தான் போகணும். 2 டைரக்ஷன் போனிச்சுன்னா போய் சேராது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பம் ஒன்றாக காணப்படும், இவங்களுடைய விருப்பம் ஒன்றாக காணப்படும். 2 என்ன பண்ணும், 2 டைரக்ஷன்ல போயிட்டனாலதான் ஒண்ணு ஒத்து வராமல் நம்ம வாழ்க்கையில போய்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய செலக்ஷன் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய பிரியத்தின்படி இருக்குமா என்றால், அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள், ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தி கொண்டு போக விரும்புகிறார், நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இப்ப நாம் ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்று, ஆண்டவருக்கென்று வாழுகிற பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்றால், கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் அப்படிங்கிறார் சரி செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்துக்கு உண்டான எல்லா தடைகளை தேவன் எடுத்து போட்டு நம்மளை நடத்தி கொண்டு போவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுடைய விருப்பம் எதுவாக இருக்க வேண்டும், நம்மளுடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது, அது எதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கை. அதனால பவுல் சொல்லும் போது அவன் சொல்லுவான், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. வார்த்தையினாவது கிரியையினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. நல்ல ஒரு வார்த்தை இருக்கணும், சின்ன ஒரு ஷார்ட் மெசேஜ் சொன்னேன். நல்ல ஒரு வார்த்தை, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று, அதே 24ஆம் வசனத்துல வச்சுருவான், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி. அப்ப எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை நாம் முன்னிலைப்படுத்தி நாம் செய்யக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில் அப்படி இருக்கா? நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி செய்யக்கூடிய காரியம் நாம் செய்யறோமா? அப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்யறோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி லவ் பண்ண முடியுமா? தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நாட்களை எதையெல்லாம் நம்மளால செய்ய முடியும். ஏன்னா பவுல் சொல்வா, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க முடியும், எல்லாம் எனக்கு தகுதி. வாசிங்க அந்த வசனத்தை, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லிச்சோம். எல்லாவற்றையும் என்னால் அனுபவிக்க முடியும், ஆனா எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாகும். அதனாலதான் அங்க கொலோசியர் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவரை முன்னிலைப்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினால நாம் எந்த காரியத்தை செய்ய முடியாதோ, லவ் பண்ண முடியாது, தண்ணி அடிக்க முடியாது, சினிமா பார்க்க முடியாது, சீரியல் பார்க்க முடியாது. சீரியலுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஆமை நல்ல போட்டு நம்ம பார்க்க முடியுமா? சினிமாவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, கிரிக்கெட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதையெல்லாம் பண்ண முடியாதோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. அது நமக்கு தகுதியா இராது, அது பக்தி விருத்தியை உண்டாக்காதுங்க.
அதான் இங்க பவுல் சொல்லுவா அழகா சொல்ல, அது எல்லாம் எனக்கு என்ன பண்ணாது, பக்தி விருத்தியை உண்டாக்காது. எது பக்தி விருத்தியை உண்டாக்குதோ அந்த காரியத்தை மாத்திரம் செய்யும்படியாக நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ண விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அந்த நேரங்களை இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக, இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்படியாக தேவ சித்தத்தை அறிந்து நம்மளுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடிய காரியங்களை நம் நேரத்தை செலவழித்தோம் என்றால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கு. அதனால்தான் எல்லாம் எனக்கு தகுதியா இராது என்று சொல்லி சொல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சண்டை போட முடியுமா? சண்டை போட முடியும். வீட்டுல கணவன் மனைவி சண்டை வரும்போது இயேசுவின் நாமத்தினால ஒன்னா திட்டுறேன் ஆமேன், திட்டுவாங்க ஆமேன்னு சொல்லி வாங்கிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதை எல்லாம் விட்டு நம்ம வெளியே வர வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்ல விரும்பக்கூடிய காரியம். என்னுடைய நாமத்தினால செய்ய முடியாத காரியத்தெல்லாம் நீங்க தயவு செய்து நீங்க செய்யாதீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிய வாலிப பிள்ளைகள்லாம் ஒண்ணு நல்லா மைண்ட்ல வச்சுங்க. லவ் பண்ண முடியாது, திருமணமானவங்க டைவர்ஸ் பண்ண முடியாது. இயேசுவின் நாமத்தினால டைவர்ஸ்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அங்க மேல டைவர்ஸ் பண்ணிடுவார், பரலோகத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு. ஏன்னா இந்த நாட்கள்ல கிறிஸ்டியானில் டைவர்ஸ்ங்கிறது ரொம்ப காமனா போயிடுச்சு. இந்த நாட்களில் நம்ம அதை குறித்து நமக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்க வேண்டும். அதை குறித்து யாரு தேவன் நமக்கு கொடுத்தாங்களோ அவங்களோட தான் வாழ வேண்டும். ஒருவேளை மற்றவங்க வாலண்டியரா போனாங்கன்னா பிரச்சனை. நம்ம பை ஹார்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரிந்து வரத்துக்கு நம்ம ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. இப்போ ஆண்டவருடைய நாமத்தினால எதையெல்லாம் செய்ய முடியாதோ அது எல்லாம் நமக்கு தகுதியா இருக்காது, நமக்கு நம்மளோட வாழ்க்கையில பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்ப நாம் எப்படியாப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மளோட வாழ்க்கையில என்ன, ஏன்னா நீங்க எபேசியர் பிலிப்பியர் 2:13 வாசிங்க. செய்கை விருப்பத்தையும், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவர். நமக்குள்ள அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் தேவன் உண்டாக்குறவராக இருக்கிறார். ஆனால் விருப்பம் நமக்குள்ள வரும்போது அந்த விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்ல அந்த காரியங்கள் தேவன் நமக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குறதை விட்டுவிட்டு இந்த உலக காரியத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மெசேஜ் எடுக்க விரும்பல. ஆக்சுவலா உங்க இருதயத்துல எதை விரும்பி கொண்டு இருக்கீங்க? ஒவ்வொரு ஆளா எழுப்பிட்டு கேட்கலாம் தான் இருக்கேன். எது உங்களுடைய விருப்பமாய் காணப்படுகிறது? ஒரு மாசமா சர்ச்சில் ஓகே, சர்ச்சு தொடங்கியாச்சு. ஆண்டவர் கேட்கிற உன் விருப்பம் என்ன? சர்ச்சில்னு ஒரு மாசமா புலம்புனீங்களப்பா, புலம்புனீங்க, சபையை திறந்தாச்சு. உங்களுடைய விருப்பம் என்னவாக காணப்படுகிறது? நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்லா என்ன பண்ண ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும், நல்லா பிள்ளைங்களுக்கு செட்டில் பண்ணணும், இப்படியாப்பட்ட காரியம் தான் நம்மளுடைய விருப்பமாய் காணப்படுகிறதா? இல்ல நம்மளுடைய விருப்பம் இன்னும் நான் அவரை போல மாற வேண்டும், அவருக்கு பிரியமாய் மாற வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்னை தேவன் எதற்கென்று பிரிச்செடுத்தாரோ, என்னை எதற்கென்று தேவன் பேசலை அழைத்தாரோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாக மகளாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய காரியங்களை குறித்து உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் காணப்படுகிறதா? என்ன விருப்பம் இருக்கு? உங்க விருப்பம் சரியாக இருக்குமா என்றால் கர்த்தர் பாக்கி காரியங்கள் எல்லாம் அவர் பொறுப்படுத்திக் கொள்வாருங்க. நம்ம விருப்பம் இந்த உலக காரியங்கள், உலகத்தில் உள்ள காரியங்கள், உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள், உலகத்துல சாதிக்க வேண்டும் என்று சொல்லி இதை நாம் முக்கியத்துவப்படுத்தி வாழ ஆரம்பிக்கும் போதுதான் காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் போய் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில கொடுத்து நடத்துவார். இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பிரயாசம். அதுக்காக நீங்க சோம்பேறி வீட்டுல உட்காரக்கூடாது. நம்ம வேலை பார்க்கணும், பிரயாசப்பட அதெல்லாம் இருக்கணும். ஆனா அதுதான் நம்மளுடைய விருப்பமாய் மாறிவிடக்கூடாது. நல்லா சம்பாதிப்பா நம்மளுடைய விருப்பமாய் மாறிவிடக்கூடாது. அதற்காக ராத்திரி பகல நம்ம வேலை செய்து நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, வீணடிச்சிடக்கூடாது. தேவ சித்தம் என்ன என்று சொல்லி அறிந்து நாம் அவருடைய சீஷர்களாய் மாறணும். ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, ஒருவன் என்னை பின்பற்றுகிறவனாய் இருந்தால் என்னுடைய சீஷனாய் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார்.
அவருடைய சீஷனாக அவரை போல அவர் இந்த பூமியில எதற்காக வந்தார், அவர் எதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார், எதற்காக வாழ்ந்தார் என்று சொல்லி அறிந்து அவரை போல நம்ம மாற வேண்டும். அதுதான் நம்மளுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அவருக்கென்று நாம் வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணி அவங்க அங்கே துரத்தப்பட்ட போது ஒரு சாபமான வார்த்தை ஆண்டவர் அதுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தையும் வச்சிருப்பாரு. உன் விருப்பம் உன் புருஷனையே பற்றி இருக்க கடவுள். வாசிங்க அந்த வசனத்தை. அவர் ஸ்திரியை நோக்கி, கர்ப்பவதியா இருக்கும்போது வேதனையை பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கான், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் இது பெண்கள் மேல, மணவாட்டி மேல அந்த இடத்துல ஒரு சாபமாய் கூறினாலும் ஆண்டவர் அதுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்மளுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மணவாட்டிகளாய் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஆசை அவரை பற்றி இருக்குமா என்றால் அவர் நம்மளை ஆண்டு கொள்கிறவராக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார், அவர் நம்மளை ஆண்டு கொண்டு வழி நடத்துகிறவராக இருப்பார். இப்ப நம்மளுடைய ஆசை மணவாளன் இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்கிறதா, அவரை போல மாற வேண்டும், அவருடைய சீஷனாய் இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விருப்பம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் உண்மையிலேயே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆண்டு கொள்வாருங்க. அவருடைய ஆளுகை நம்மளோட வாழ்க்கையில இருக்கும். அவருடைய ஆளுகை நம்மளோட வாழ்க்கையில இருக்கும்போது அவர் நமக்கு ராஜாதி ராஜாவாக இருந்து நம்மளை நடத்த ஆரம்பித்தார் என்றால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணுவார், அதினது நேர காலங்களில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார், நேர்த்தியாய் கொண்டு வந்து கொடுப்பார். இதை தேடி நம்ம ஓட வேண்டிய அவசியமே இருக்காது. நாம் தேவனை நெருங்க 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 தேவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வரக்கூடியதா இருக்கும். அப்ப நம்மளுடைய விருப்பம் ஆண்டவராக இருக்குமா என்றால், நம்மளுடைய விருப்பம் அவரை பின்பற்றக்கூடியதா இருக்கும் என்றால் அவர் நம்மளை மேய்க்க ஆரம்பிப்பார், அவர் நம்மளை நடத்த ஆரம்பிப்பார். அவர் நம்மளை நடத்த ஆரம்பித்தார் என்றால் நீங்க வாசிங்களா, ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு மனுஷனை தேவன் நடத்த ஆரம்பித்தார் என்றால், ஆண்டவர் அந்த மனுஷனை ஆட்கொண்டு ஆளுகை செய்ய ஆரம்பித்தார் என்றால் நித்தமும் அவனை நடத்துகிறவராக மகா வறட்சியான காலங்களில் அவன் ஆத்மாவை திருப்தியாக்கி அவன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக மாற்றுகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார். இது யாருன்னா ஆண்டவரால் நடத்தப்படுகிற மனிதர்கள். ஆண்டவரால் நடத்தப்படுகிறனா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை முதலிடத்துல வைத்து வாழ விரும்புகிற பிள்ளைகள், அவருக்காக வாழ விரும்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் நடத்த ஆரம்பிப்பார். மகா வறட்சியான காலங்களெல்லாம் அவர் அவர்களை நடத்த. அதனால்தான் அங்க நம்ம ஆதியாகமத்துல வாசம் பார்த்தீங்களா, உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்ள கடவான் என்று சொல்லி. இப்ப மணவாளன் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆண்டு கொள்ள ஆரம்பித்தார் என்றால் அவர் நித்தமும் நம்மளை நடத்த. இன்னும் நீங்க சங்கீதம் 23 இருக்கு பாத்தீங்களா, அந்த சங்கீதம் 23ல இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரால் நடத்தப்படக்கூடிய பிள்ளைகளோட வாழ்க்கையில கடந்து வருங்க. 1-2 இல்லை, எல்லா 23ஆம் சங்கீதத்துல அதுல அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் பிறந்து பரலோகம் போய் சேர வேண்டிய எல்லா உபதேசமும் அந்த ஒரு சங்கீதத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களும் அந்த சங்கீதத்துல வைத்துதான். நீங்க வாசிக்கலாம், அந்த சங்கீதம் ஃபுல்லா வாசிக்கலாம். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்,
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அதாவது கர்த்தர் நடத்தக்கூடிய மந்தை, கர்த்தரால் நடத்தக்கூடிய மனுஷன் வாழ்க்கையில இந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவனோட வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா வருங்க. இதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன பண்ணி அவனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் அப்படியா இந்த மனுஷனை விசாரித்து நடத்துகிறவராக இருக்கிறார். எந்த மனுஷன் என்றால் கர்த்தருக்கென்று வாழ விருப்பம் உள்ள பிள்ளைகளுடைய இருதயம். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நான் இப்படிதான், ஒரு கடிவாளம் போட்டு குதிரைக்கு எப்படி கடிவாளம் போடுகிறார்களோ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கடிவாளம் போட்டுக்கொண்டு நான் இப்படிதான் இருப்பேன், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி யாரு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுகிறார்? பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், எண்ணெயை தலையால் அபிஷேகம் பண்ணுகிறவராக, பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிய செய்கிறவராக இருக்க, ஒரு நிரம்பி வழிய ஓடக்கூடிய ஒரு அபிஷேகத்தினால தேவன் நிரப்புகிறவராக இருக்கிறாருங்க. அதுதான் நம்மளுடைய விருப்பம் எதுவாக காணப்படுகிறது? உங்க விருப்பம் எதுவாக காணப்படுகிறது? உலகத்துக்குரிய காரியங்களை குறிச்சே உங்களுடைய எண்ணங்கள், அதாவது விருப்பம்னா நாம் எதை குறித்து அதிகமாய் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், எதை குறித்து நாம் அதிகமாய் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய விருப்பமாய் இருக்கும். ஆனா ஆண்டவர் உள்ளுக்குள்ளே ஒரு விருப்பத்தை வச்சிருப்பார். விருப்பத்தை செய்கையும் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் ஒன்று உண்டாக்கி வச்சிருப்பாரு. அது ட்ரிகர் ஆகாம அது உள்ளுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நமக்குள்ள வைத்திருக்கிற விருப்பம் என்னைக்கு ட்ரிகர் ஆகுதோ அன்னைக்குதான் நம்ம லைஃப் ட்ரிகர் ஆகும். இல்லைன்னா ஒரு சராசரி லைஃப் தான் நம்மளோட வாழ்க்கையில. உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது. அவனை போல நம்மளும் வேலை பார்த்து எல்லாமே ஒண்ணுதான். அவனுக்கு நமக்கு வித்தியாசம். பார்க்கவுடைய கண்கள் வித்தியாசப்படுத்துவாங்க. தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி உலக மனிதர்கள் நம்மளை வித்தியாசப்படுத்தி பார்ப்பார்கள். இவனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வித்தியாசமாக நடத்தி கொண்டு போய், இவனுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்குது, இவன் கையிட்டு செய்கிறது எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பம் ஆண்டவரை பற்றி இருப்பதனால, ஆண்டவர் தான் நம்மளுடைய விருப்பமாக இருப்பதனால நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதெல்லாம் அவரை போல வாழ வேண்டும். அவர் என்ன விருப்பம் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நல்ல ஒரு சீஷனாக வாழ வேண்டும் என்று சொல்லி இருந்தோம் என்றால் ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுகிறார்? நம்மளை நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். அதனால உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, நம்மளுடைய விருப்பம் எதுவாக இருக்கிற, எதுக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இதுவரை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்ய பிரயாசப்பட்டோமா, தேவன் அவருடைய சித்தத்தின்படி நமக்குள்ள வைத்திருக்கிற விருப்பத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நாம் வாழ ஆரம்பித்தோமா என்று சொல்லி உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா நீங்க வாசிங்கன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான்களோட வாழ்க்கை நீங்க ரெண்டா பிரிக்க முடியுங்க. தேவன் தெரிந்து கொண்டு தேவ சித்தத்துக்கு அவங்க விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையும், அதற்கு முன்பதாக உங்களோட வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா வேறு பிரிச்சு நீங்க பார்த்து அவங்களோட வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதத்தை நீங்க பிரித்து பார்க்க முடியும். நீங்க வாசிங்களா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல மோசேயை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. 24 to 26 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அடுத்த வருஷம் விசுவாசத்தினாலே அவன்
அதரிசனமானவரை தரிசிக்கப்பட உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அவனுடைய தெரிந்து கொள்ள தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை அவன் புரிய ஆரம்பிச்சான். தேவன் தனக்குள்ள வைத்திருக்கிற விருப்பத்தை என்னைக்கு மோசே தெரிய ஆரம்பிச்சானோ, அதனால அங்க சொல்லி விசுவாசத்துல மோசே தான் பெரியவன் ஆன போது, இந்த விசுவாசம் என்பது தேவன் தன்னுடைய வாழ்க்கையில எதை எனக்கென்று முன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவருடைய விருப்பம் என்ன எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி அவன் கண்டானோ, அன்னைக்கே என்ன பண்ணா அவன் விருப்பத்துக்கு, அந்த தேவ விருப்பத்துக்கு, தேவ சித்தத்துக்கு என்ன பண்ணா தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மோசே தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்திருந்தானா ஒரு ராஜாவாக வாழ்ந்திருக்க முடியும். பார்வோனுக்கு அடுத்தது என்ன பண்ணிருப்பான், அவன் அந்த ஸ்தானத்துல வந்திருப்பான். அதாவது அந்த நாட்டுல எகிப்து உலக வல்லரசாக காணப்பட்டுச்சு. இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துடைய பிரசிடென்ட் எப்படியோ அதே போல அன்னைக்கு அவங்க வல்லரசாக, அப்படியாப்பட்ட ஒரு வல்லரசுங்கிற ஒரு பொசிஷனுக்கு மோசே வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி தனக்குள்ள வைத்திருக்கிற விருப்பத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது ராஜாக்களை பார்க்கலாம் அதிகாரம் உடையவனாக தேவன் மாற்றினார். தன்னுடைய விருப்பத்துக்கு வாழ்ந்திருந்தா ராஜாவா தான் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் தேவ விருப்பம், ஆண்டவரை பின்பற்ற வர விரும்பினபடினாலே ராஜாக்களை பார்க்கலாம் அதிகாரம் உடையவனாக தேவன் என்ன பண்ணார், மோசே எடுத்துனார். ஒரு ராஜாவால என்ன பண்ண, இயற்கையின் மேல ஒரு ராஜாவுக்கு அதிகாரம் கிடையாது, மனுஷர் மேல அதிகாரம் இருக்கு. தன் படை மேல, தன் ஜனத்தின் மேல அதிகாரம் இருக்கு. அதுவும் என்ன பண்ணும், அந்த தேசத்துக்குள்ள, தேசத்தை விட்டு வெளியில போனா அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. எந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறாங்களோ அந்த தேசத்தின் மேலதான் அவங்களுக்கு அதிகாரம். ஆனால் மோசே அப்படி கிடையாது, சர்வ உலகத்தின் மேல அவனுக்கு அதிகாரம் உடையவனாக தேவன் எடுத்து நிறுத்தினாருங்க. செங்கல் அவன் கோல, நீ என்னகிட்ட சொல்றது என்ன, நான் உனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி உன் கையை நீட்டினாரு, செங்கல் இரண்டா பிளக்க ஆரம்பிச்சிச்சு. பார்வோனுடைய மந்திரவாதிகள் மோசையும் என்ன பண்ணுவாரு, தண்ணீரை ரத்தமா மாத்துவாரு. பார்வோனுடைய மந்திரம் ஒரு 3-4 அற்புதம் செய்வாங்க. எல்லார் மேலும் எரிகோப்புல வந்ததுக்கு அப்புறம் மோசேக்கு முன்பதாக பார்வோனுடைய மந்திரவாதிகளால் நிற்க கூடாமல் போயிடுச்சு. அதுதான் அதிகாரம், அதுதான் வித்தியாசம், அதுதான் தேவன் விருப்பத்தை, தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது மற்ற எல்லாரை பார்க்கலும் தேவன் அவர்களை வித்தியாசப்படுத்துவார். அதுவரை மோசே எதிர்த்து நின்ற மந்திரவாதிகளால அதுக்கப்புறம் அவங்களால எதிர்த்து நிற்க முடியவில்லை. மோசே எல்லாரையும் மேற்கொண்டு அவன் அதிகாரம் உடையவனாக அந்த தேசத்தை விட்டு கடந்து போகிறவனாக இருந்தாங்க. அதனால்தான் மோசே தேவ விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்தனாலதான் 30 லட்சம் ஜனங்களை 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை வனாந்திரத்துல போஷித்து என்ன பண்ணா ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்தி கொண்டு போனான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுது, நம்ம குடும்பத்துக்கே முடிஞ்சு போயிடுது, நம்ம குடும்பத்துக்கே சம்பாதிச்சு சேர்த்து. ஏன்னா நம்ம விருப்பம் ஒன்னா இருக்கு, ஆண்டோட விருப்பம் ஒன்னா இருக்கு. நம்ம ஆண்டோட விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்தோம்னா 30 லட்சத்துக்கு மேற்பட்ட புருஷர்கள், எத்தனை குடும்பம், எவ்வளவு பிள்ளைகள், ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவங்க எல்லாம். ஏன்னா எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள் யாரு, மோசே தான். தண்ணி இல்லையா, மோசேட்டு தான் திட்டுவாங்க. சாப்பாடு இல்லையா, நீ மண்ணாவா குடிக்கிறேன்னு மோசேட்டு தான் எல்லாம். இப்ப முழு அந்த இஸ்ரவேல் குடும்பத்துக்கு அவன் தான் ஒரு மேய்ப்பனாக இருந்து ஆண்டவன் அவன் கையில கொடுத்து நடத்தி கொண்டு போகிறான். ஒரு குறைவும் இல்லைங்க, ஒரு குறைவும் இல்லை. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல குறைவில்லைன்னு சொல்ல முடியுமா? நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல சம்பளம் கொடுத்திருக்கிறார், நல்ல தேசத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, பாதுகாப்பு. ஆனாலும் அநேக குறைகள் உண்டு. காரணம் என்னவென்றால் நம்மளுடைய விருப்பம் ஒண்ணு, தேவனுடைய விருப்பம், அவரு தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ள அவர் வச்சிருக்கிற விருப்பம் வேற. ரெண்டு டைரக்ஷன்ல போகிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் அநேக நேரங்களில் குறைவுபடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் தேவ நோக்கம், தேவ விருப்பத்தை புரிந்து அதற்கு நாம் வாழ ஒப்பு கொடுத்தோம் என்றால் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மளை நடத்துவார். அதாவது நீங்க மோசேயோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 40 வருஷம் என்ன பண்ணுகிறான், அவன் எகிப்து அரண்மனை வாழ்க்கை, அரண்மனையில அவன் உருவாக்கப்படுகிறான். ஆனால் அடுத்த 40 வருஷம் என்னைக்கு
தேவனுடைய சித்தத்தை புரிந்து விசுவாசத்துல அவன் பெரியவனாகி தேவனுடைய விருப்பத்தை புரிந்து மோசே தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சானோ, தேவன் அங்கேருந்து பிரிச்சு எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுகிறார், மீதியான் தேசத்துல வைத்து 40 வருஷம் அவனை உருவாக்குறார். தேவ சித்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணி அவனை உருவாக்க ஆரம்பிக்கிறார். அதுபடி உலகம் அவனை உருவாக்கி கொண்டிருந்துச்சு. பார்வோன் அரண்மனையில வைத்து மோசே உருவாக்கப்பட்டான். சகல வித்தைகளும் சகல ஞானத்திலும் தேறினவன் மோசே. அவன் கையில இருக்கக்கூடிய கோல் அவனுடைய படிப்புக்கு ஒரு அடையாளம். அது எல்லாருமே அந்த கோலை வச்சிருக்க மாட்டாங்க. அவன் அந்த கோலுங்கிறது ஒரு கணம் பெற்ற மனுஷனுக்கு ஒரு அடையாளமாய் காணப்படும். அப்படி 40 வருஷம் உலகத்தால் அவன் வளர்க்கப்பட்டான். ஆனால் தேவ சித்தம் புரிந்ததுக்கு அப்புறம், தேவனுடைய விருப்பம் புரிந்ததுக்கு அப்புறம், தன்னை விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம், தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பது அவன் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் தேவன் அவனை டேக் ஓவர் பண்ணி 40 வருஷம் வனாந்தரத்துல வச்சு அவனை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அடுத்த 40 வருஷம் கொண்டு வைத்து கர்த்தர் பயன்படுத்துகிறவராக அவனை வைத்து அந்த முழு இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் அந்த கோத்திரம் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து நிறுத்துகிறாருங்க. ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு வனாந்தரத்துல அவங்க அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு வரும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். இன்னைக்கு நல்லா உங்களை நிதானிச்சு பாருங்க, நம்ம எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய விருப்பம் எதை நோக்கி இருக்கிறது. அதுக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா வரணும்னு சொல்லல, துறவியா நீங்க போய் காடு மலையில போய் உட்காரணும் அப்படி இல்லை. அது பக்தி விருத்தி, அது பக்தி விருத்தி. காட்டுல போய் தனியா உட்காந்து அது பக்தி விருத்தி கிடையாது. தேசத்துக்குள்ள இருந்து பாபிலோன்ல இருந்தாலும் தானியேல் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மனுஷன். அதுதான் தேவ பிள்ளைகள். பாபிலோன்ல இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றுவாங்க. இன்னைக்கு நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்றமா? அதனால கொஞ்சம் நீங்க எதை நோக்கி நீங்க பிரயாசம், எதை அடைய வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்க, உங்களோட வாழ்க்கையின் எய்ம் எதுவாக இருக்கு, உங்கள் வாழ்க்கையோட கோல் எதுவாக இருக்கு என்று சொல்லி உங்களை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. உண்மையிலேயே ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், அவருக்கென்று வாழ வேண்டும், அவருடைய சீஷனாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விருப்பம் காணப்பட்டால், அந்த விருப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு நாளும் டெவலப் பண்ணி விடுவாருங்க. நீங்கள் எல்லாரும் கூடி கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன்ல செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன்லும், எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட தேசமாக இருந்தாலும், ஒடுக்கப்படுகிற தேசமாக இருந்தாலும், அவனாலும் அங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய விருப்பம், தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற விருப்பத்தை புரிந்து வாழ ஆரம்பித்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை ஆண்டு கொள்வார். அவர் ஆண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு குறைவு இல்லாதபடிக்கு தேவன் நம்மளை நடத்துவார். நம்மளுடைய விருப்பம் உலகமாக இருக்குமா என்றால், நம்மளுடைய ஆசை வாஞ்சை எல்லாம் உலகத்துல எதையாவது சாதிக்க வேண்டும், உலகத்துல ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த உலக காரியங்களாக இருக்குமா என்றால், உலகத்துக்குரியவன் தான் என்ன பண்ணுவான், நம்மளை ஆண்டு கொள்வான். ஆண்டவரால முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவர் பார்ப்பார், நான் இவனுக்குள்ள நல்ல விருப்பத்தை எல்லாம் வச்சிருக்கேனப்பா, இவனுக்குள்ள இவனை கொண்டு நான் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பம் ஒன்னா இருக்கும், நம்மளுடைய விருப்பம் உலகமா இருக்கும். அதனாலதான் பவுல் சொல்லும் போது, நீங்க ரோமர் 12:1-2 வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க உள்ள புத்தியுள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். ஆராதனை என்பது ஏதோ நம்ம கூடி ஆராதிப்பது மாத்திரம் கிடையாது. ஆராதனை என்பது நம்மளோட வாழ்க்கை, தேவனை சேவிப்பது. அதனால்தான் ஆண்டவர் அங்க சொல்லும்போது, அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். அனுதினம், அது லூக்கா தான் அழகா எழுதுவாரு. மத்தேயு மார்க்கு கூட அனுதினங்கிற வார்த்தை இருக்காது. நான் லூக்கா எழுதும் போது அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை ஏன்னா கிறிஸ்தவன் என்பது இன்னைக்கு ஒன் டே கிறிஸ்தவனா ஆயிட்டாங்க. சண்டே கிறிஸ்டியன் இல்லைன்னா ஃப்ரைடே கிறிஸ்டியன். சண்டே மாத்திரம் பைபிளை தூக்கிட்டு, ஃப்ரைடே மாத்திரம் பைபிளை தூக்கிட்டு தேவனை தேடக்கூடிய கிறிஸ்தவங்க. அப்படி இல்லை, அனுதினமும் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும். எத்தனை பேர் அனுதினமும் கிறிஸ்தவனா இருக்கீங்க? இப்ப கை தூக்குங்க, நான் உங்களை சொல்லுவேன் யார் யாரெல்லாம்னு. ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர்றது கிடையாது, ஆனா டெய்லி கிறிஸ்டியன். தேசத்துக்காண்டி செபிக்கிற ஜபத்துல பங்கு பெறது கிடையாது, புதன்கிழமை பிரேயருக்கு வர்றது கிடையாது, நைட் பிரேயருக்கு வர்றது கிடையாது. ஆனா அனுதினமும் நான் ஆண்டவரே, இப்ப கை தூக்குங்க பார்ப்போம். அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இப்ப நம்மளுடைய பிரியாரிட்டி எங்க இருக்குன்னு தெரியுதா? நம்மளுடைய பிரியாரிட்டி எங்க இருக்குன்னு தெரியுதா? நம்மளுடைய விருப்பம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியுதா? 1008 காரணம் சொல்லலாங்க. சபைக்கு வராம இருக்கிறதுக்கு 1008 காரணம் சொல்லலாம். வரத்துக்கு காரணமே வேண்டியதில்லை. சபைக்கு வரத்துக்கு, ஜபத்துக்கு வரத்துக்கு காரணமே தேவையில்லை. வராம இருக்கிறதுக்கு 1008 காரணம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிற இருதயம் என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும், ஒரு மாசம் அடிச்சு போட்டனால உச்சாம ஆராதிச்சிங்க, இல்லைன்னா உங்களை தட்டி எழுப்புறதுக்கு ட்ரம்மை தான் போட்டு அடிக்கணும். உங்களை அடிக்கிறது போல அதை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க. அந்த ஸ்டிக்கை வச்சு உங்களை தான் தலையில அடிக்கணும், ஒழுங்கா ஆராதி ஒழுங்கா ஆராதின்ட்டு. அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அந்த அனுதினமும் தேவனை தேடக்கூடிய இருதயம் தான் அவருடைய விருப்பத்தை செய்யக்கூடிய இருதயமாய் காணப்படும். தன் வாழ்க்கையில என்ன உபத்திரவங்க, இந்த ஏன்னா சிலருக்கு பைபிள் படிக்கிறதே உபத்திரவமா இருக்கும். பைபிளை திறந்து வச்சா என்ன பண்ணும்? தூக்கம் வரும். அதுதான் அவங்களுக்கு பெரிய உபத்திரம். ஜெபம் பண்ண முழங்கால் படி போட்டா இன்னொன்று தேவையில்லாத சிந்தனைகள், அதுதான் அவங்களுக்கு உபத்திரமாய் காணப்படும். டே டு டே லைஃப்ல வரக்கூடிய பாடுகளை எல்லாம் சகிச்சுதான் நம்ம ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அநேக உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள் இருக்கதான் செய்யும். சிலருக்கு வியாதி ஒரு பாடா இருக்கும், சிலருக்கு வேலை ஒரு உபத்திரம், சிலருக்கு பிள்ளைகளால வரக்கூடிய இடைஞ்சல் இருக்கும், அநேக காரியம். ஆனா இதன் மத்தியில தான் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுங்க. அதனால அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுங்க. அதனால ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய, ஏதோ ஒரு ஃப்ரைடே மாத்திரம் இல்லை, சண்டே மாத்திரம் நாம் தேவனை தேடினா போதும் என்று சொல்லி அல்ல. நாம் சண்டே, நம்ம ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை ஆராதனைக்குள்ள சர்ச்சுக்குள்ள எப்படி உட்கார்ந்து இருக்கிறோமோ இதே போலதான் ஒவ்வொரு நாளும் இருக்கும். சர்ச்சுக்குள்ள எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்? பவ்யமா, அடக்க உடக்கமா, நல்லா தேவனை துதிச்சு ஆராதிச்சு, முறுமுறுக்கிற வார்த்தை இருக்காது, சண்டை போடுற வார்த்தை இருக்காது. அதே போலதான் என்ன பண்ணும்? வீட்லயும் உட்கார்ந்து இருக்கணும். எல்லார் வீட்லயும் ஒரு சிசிடிவி வச்சு என்ன பண்ணும்? என்னுடைய செல்லுல கனெக்ட் பண்ணி வச்சாரு. அனுதினம் நீங்க எப்படி தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீங்க என்று சொல்லி. அதோட பெரிய சிசிடிவி மேல இருக்குங்க, எல்லாத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம பேசுற பேச்சு, நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய செயல் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறா. அதனால பிரசிங் அழகா சொல்லிட்டான், அனுபவி ராஜா அனுபவி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா ஒரு நாள் நீ கணக்கு கொடுக்கணும். என்ன வேணாலும் இந்த உலகத்துல நீ அனுபவிச்சுக்க, ஆனா ஒரு நாள் நீ கணக்கு கொடுக்கணும். அந்த பயத்தோட வாழணும். நம்முடைய கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல நோக்கமா இருக்கு. அவருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாரு. இப்ப அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவருக்கு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில பாடுபட்டு பிதாவுக்கு நிகராய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாம அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில எல்லா அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள், முழு உலகத்துடைய சாபத்தை எல்லாம் தன் தலையில ஏற்றி அந்த இமை பொழுது தேவனை விட்டு பிரிந்து எல்லா பாடுகள் பட்டு அவர் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார்.
இவ்வளவு பெரிய விலைக்கரையை செலுத்தி தான் தேவன் நம்மளை மீட்டு கொண்டார். அவருடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டு, அவர் நமக்காக இவ்வளவு பாடுபட்டு நம்மளை மீட்டு கொண்டு, நம்மளை எல்லா பாவங்கள் சாபங்கள், நம்முடைய பின்தொடர்ந்த பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சாபங்கள், நாம் ஆசீர்வதிக்க முடியாதபடி இருந்த சாபங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி எடுத்து போட்டு, எந்த ஒரு கிரியை நாம் செய்யாம, மற்ற மதத்தினர் பாவ மன்னிப்புக்காண்டி என்னென்னமோ காரியங்கள் செய்ய, ஆனா நம்ம வேதத்துல ஆண்டவரை இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணினா போகணும், இவரே என் ரட்சகர், இவரே என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி வாயில அறிக்கை பண்ணி விசுவாசத்தில் நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவன் நம்மளை கொண்டு நிறுத்தி இப்ப மேலேந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவ்வளவு நான் அவனுக்காண்டி கஷ்டப்பட்டு பாடுபட்டு பிரயாசப்பட்டு ரத்தம் சிந்தி இவனை மீட்டு கொண்டு நல்ல ஒரு மனுஷனா எடுத்து நிறுத்தினா, இன்னைக்கு அவன் விருப்பத்துக்கு தான்ப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏன் விருப்பத்துக்கு வாழ்றது கிடையாது. ஆண்டோடைய கண்கள் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஏக்கத்தோட பாக்குங்க. நீங்க எப்படி உங்க பிள்ளைங்களை ஏக்கத்தோட பாக்குறீங்களோ அதை விட அதிகமான ஏக்கத்தோட ஆண்டோடைய கண்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது நீங்க உங்க சுயத்துக்கென்று வாழ ஆரம்பிச்சாங்க, அதாவது தன்னைத்தான் வெறுத்து தன் சுயத்துக்கு வாழாம தேவ சித்தத்தை புரிந்து வாழ்கிற மனுஷன் மேலதான் அவருடைய எல்லா மனுஷனையும் பார்த்துட்டு இருக்கு. ஆனா தன் சித்தத்துக்கு தன்னைத்தானே வெறுக்காம தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கண்கள் ஏக்கமா பார்த்துக்கிட்டே இருக்கும். இவன் என்னைக்கு நான் வைத்திருக்கிற விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க போறான், என்னைக்கு என்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிக்க போறான் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து ஆண்டவருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோட நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் நம் நிமித்தம் அது கம்பீரமாய் மாற வேண்டும். என் பிள்ளை எனக்காண்டி வாழ்ந்தான், ஆண்டவர் அங்க பரலோகத்துல தூதர்களுக்கு முன்பதாக சொல்லுவான், எனக்காண்டி வாழ்ந்தான், எனக்காண்டி ஓடினான், எனக்காண்டி அவன் மறிச்சான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லணுங்க. நீங்க அப்படி சொல்ல முடியுமா ஆண்டவரால? ஆண்டவர் சொல்லும்படியாக நாம் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய சித்தத்துக்கு அவருடைய விருப்பத்துக்கு வாழுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷன் சுயநலமற்ற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறானோ அவன் அனுதினம் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சுயநலமற்றவன் தனக்காக, அதாவது ஆண்டவர் சொல்லும் போது நீங்க வாசிங்கன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 37-38 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், உமது மகிமை 10:30, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னா அவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்பது கேள்விக்குறியாதான் இருக்கும். அதனால அங்க ஆண்டவர், அதாவது அதுக்குன்னு குடும்பத்தை விட்டுட்டு ஓடிடணும் அப்படி கிடையாது. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தேவனா மாத்திரம் தாங்க இருக்கணும். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்மளுடைய குடும்பத்தையும் மனைவியை பிள்ளைகளை வேலைகளை எதோ கொண்டு வச்சாலும் அதுதான் விக்கிரக ஆராதனை. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க எதோ கொண்டாந்து வச்சீங்களோ அதுதான் விக்கிரக ஆராதனையாக காணப்படுகிறது. அதனாலதான் எனக்கு பாத்திரம் நல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனாலதான் அதிகமாய் தேவ சமூகத்தை, அதனாலதான் அங்க அனுதினம் சொல்ல நம்ம சபையில ஒரு காரியத்தை வைத்திருக்கும், சபையில நம்ம ஒரு ஆராதனை, ஒரு ஜெபக்கூட, ஒரு உபவாசம் வைத்திருக்கும் போது அதை விட்டு நீங்க பாக்கி காரியத்தை முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுதான் நம்மளோட வாழ்க்கையில விக்கிர ஆராதனை. அதனால ஏன் அவங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அனுதினமும் என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அவருக்காண்டி வாழ்கிற வாழ்க்கை. மேக்சிமம் பண்ணாங்க சர்ச்சில் ஒரு 2 மணி நேரம் பிரேயர், அவ்வளவுதான். 24 மணி நேரத்துல ஒரு நாளைக்கு உங்களால் 2 மணி நேரம் கொடுக்க முடியலன்னா இப்ப நம்ம என்ன விருப்பத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக நீங்க உட்கார்ந்து நீங்க ஒண்ணு செய்யணும். மனசுல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஸ்தோத்திரத்தை மட்டும் சொல்லுங்க. நீங்க பாடி துதிச்சு டான்ஸ் ஆடி கைத்தட்டு அதெல்லாம் அமைதியா உட்கார்ந்துகிட்டு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க ஸ்தோத்திரத்தை மட்டும் ஏறெடுத்தாவே அதுதான் பயங்கரமான பலி.
அதுதான் நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உங்களை அந்த அந்த அடி மனசுல இருந்து ஆண்டவர் நம்ம மேல பாராட்டின கிருபைகளை எண்ணி அடி மனசுல இருந்து ஒரு நிமிஷம் துதிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த துதி 10 மணி நேரம் நீங்க துதிச்சதுக்கு சமம். அடி மனசுல இருந்து வரக்கூடிய ஒரு சில நேரத்துல வந்து அந்த 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 இது வரும், அடி மனசுல இருந்து ஒரு துதி வரும் பாருங்க. சூழ்நிலைகளை பார்த்து தேவன் நம்மளை நடத்தக்கூடிய காரியங்கள், தேவன் நம்மளை ஆசீர்வதித்த விதங்கள், தேவன் நம்மளோட வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை எண்ணி ஒரு நிமிஷம் ஒரு 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 சொட்டு கண்ணீரோட நம்ம துதிக்கிறோம் பாத்தீங்களா, அது பயங்கர பவர்ஃபுல். அது நீங்க அமைதியா தேவ சமூகத்துல உட்கார்ந்து துதிக்கும் போது கர்த்தர் அந்த துதியை அங்கீகாரம் பண்ணி இன்னும் உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துவாருங்க. அதனால இன்னைக்கு உங்க விருப்பம் மாறும். உங்களே நீங்க கேட்டு பாருங்க, நம்ம எதற்காக வாழ்ந்துக்கோம், நம்மளுடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்தினால எதையெல்லாம் நம்மளால செய்ய முடியாதோ அதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதான் பவுல் அவன் அழகா ஒரு டெசிஷன் எடுத்தான். பவுல் வந்து ஆண்டவர் அவனை சந்திக்கும் போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், அதாவது உம்முடைய விருப்பம் என்னப்பா, உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எனக்குள்ள உங்க விருப்பம் என்ன என்று சொல்லி கேட்டு அந்த ஒரே ப்ரேயர் பாயிண்ட் தான், வேற ஒண்ணுமே அவன் ஜெபிக்கலாங்க. பவுல் வேற எதுக்காவது ஜெபம் பண்ணனா, எதுக்குமே ஜெபம் பண்ணல. அவனை கொண்டு தேவன் அவ்வளவு காரியங்களை செய்தார், தேசங்களை அசைத்தார். எத்தனையோ குடும்பங்கள் அவனால ரட்சிக்கப்பட, எத்தனையோ தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அதற்கு நாமும் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் நமக்குள் என்ன விருப்பம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்குள்ள உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்ன விருப்பத்தையும் செய்கை நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. அதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவாருங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், ஆண்டு கொள்வார். உங்க விருப்பம் அதுவாய் மாறும்போது, என்னுடைய விருப்பம் எல்லாம் எப்படி ஆகிலும் நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து விட வேண்டும், ஆண்டவருக்காக எதையாக நான் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டுங்கிற ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா, அவர் உங்களை ஆண்டு கொண்டு மகா வறட்சியான காலங்களிலும் உங்களை அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவாருங்க. உங்களை நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கார். அதனால தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அவரே உங்களோட வாஞ்சை விருப்பமாய் மாறட்டும்.